வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இப்போ சமீபத்துல அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. அதிமுக பாஜக கூட்டணி அறிவிச்சார் இல்லையா? அந்த மேடையில கூட தொடர்ந்து வந்து இங்க ஏகப்பட்ட ஊழல் நடக்குது. கிட்டத்தட்ட 39,000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு. பல்வேறு துறைகள்ல ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழல் எல்லாம் நாங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஊழலுக்கு எதிராக பெரிய போராட்டத்தை பாஜக கையில் எடுக்கும். நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்லாம் அண்ணாமலை ஒரு பக்கம் பேசுவார் இல்லையா? அதே மாதிரி அமித்ஷாவும் மேடையில ஏகப்பட்ட ஊழலை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஏதோ மத்த கட்சிகள்லாம் ஊழல் பண்ற மாதிரியும் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மனித புனிதர்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய கட்சி அதிமுகவோட தான் இன்னைக்கு இவங்க கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாங்க. இதே அதிமுக ஊழல் கட்சின்னு பல மேடைகள்ல அமித்ஷாவே பேசியிருக்கிறாரு. இன்னைக்கே ஜெயலலிதா மாதிரி ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது, சிஎம் கிடையாது அப்படின்னு பேசுறாரு. அப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் காலத்துக்கு தகுந்த மாதிரியும் இவங்க எப்படி நடத்த மாத்திக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு ஊழல் பண்ணிருக்கிறாங்க, அந்த ஊழலை மறைக்க இவங்க என்னெல்லாம் எக்ஸ்டென்ட்டுக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம். நான் சொல்ல போற இந்த கதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஷ்பேக் தான். 2019 கேரவன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில த எடி டைரிஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் வெளியாச்சு. அந்த ஆர்டிக்கிள் அப்போ ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இன்னமும் அதற்கான விடைகள் வரல. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த கதை கர்நாடகா மாநிலம் ஒரு மாநிலத்தை பற்றி. ஆனா 10 வருஷமா கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல பாஜக ஆட்சியில இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு லட்சம் கோடி அடிச்சிருப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. 2019 கேரவன் அப்படிங்கிற பத்திரிகையில எடி டைரிஸ், அதாவது பிஎஸ் எடியூரப்பா பற்றிய ஒரு ஆர்டிக்கல் வருது. ஆகஸ்ட் 2017 அந்த டைம்ல காங்கிரஸ் தலைவரான டி.கே. சிவகுமார் மீது ஐடி ரெய்டு பாய்கிறது. அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ குஜராத்ல ராஜ்யசபாக்கு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பிஜேபிக்கு போதுமான எம்எல்ஏஸ் உடைய ஓட்ஸ் இல்ல. அப்போ எப்படியாவது காங்கிரஸ் தரப்புல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ கிராஸ் ஓட்டிங் பண்ண வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அப்போ காங்கிரஸ் லீடர் டி.கே. சிவகுமார் தான் கிட்டத்தட்ட 44 எம்எல்ஏக்களை குஜராத்ல இருந்து கடத்திட்டு வந்து கர்நாடகாவுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்ல பதுக்கி வச்சு பிஜேபியுடைய இந்த முயற்சியை தகர்க்கிறார். இதற்கு பதிலாகத்தான் இவர் மீது கோபப்பட்டு இவர் வீட்டுக்கு ஐடி ரெய்டு அனுப்புறாங்க. ஆனா இந்த ஐடி ரெய்ட்ல பிஜேபி சம்பந்தமான தரவுகள் வந்து மாட்டுது. அதாவது ஆகஸ்ட் 2017 டி.கே. சிவகுமார் வீட்டுல ரெய்டு பண்ணும் பொழுது ஒரு டைரியோடைய சில பக்கங்கள் இவங்களுக்கு மாட்டுது. இந்த டைரியோடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் இது. அதாவது ஒரிஜினல் டைரி எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா அதுல இருந்து காப்பி எடுக்கப்பட்ட சில பக்கங்கள் இவங்க கையில மாட்டுது. அந்த காப்பீஸ்ல உள்ள கண்டென்ட்ட பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். அந்த அளவுக்கு பயங்கர இன்ஃபிளமேட்டரியான ஒரு கண்டென்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடியூரப்பா தன் சொந்த கையெழுத்துல அவரே எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறாரு பல என்ட்ரிஸ். இது வந்து 16th and 17th January 2017 போட்டு என்ட்ரிஸ். அதோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பிஎஸ் எடியூரப்பா முன்னாள் கர்நாடக சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் சொந்தமா கைப்பட எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இதுல யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தோம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு. பிஜேபி சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ஸுக்கு, அப்புறம் டாப் லீடர்ஸ், பிஜேபியில இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸ்க்கு, ஜட்ஜஸ்க்கு, அட்வொகேட்ஸ்க்கு மொத்தம் கிட்டத்தட்ட 1800 கோடி இவர் வந்து கொடுத்திருக்கிறாரு. இதுல முக்கியமான பாஜக தலைவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேரு எழுதி அவங்களுக்கு நேர் எதிராக அமௌண்ட்டையும் எழுதியிருக்காரு. எல்.கே. அத்வானிக்கு 50 கோடி, ராஜ்நாத் சிங் இப்ப நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கிறார் இல்லையா, அப்போ அவர் உள்துறை அமைச்சரா இருந்தார். ராஜ்நாத் சிங்குக்கு வந்து 100 கோடி, நிதின் கட்கரிக்கு 150 கோடி, முரளி மனோகர் ஜோஷி ஒரு மூத்த தலைவர், இப்போ வந்து அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, அவருக்கு ஒரு 50 கோடி. அதே மாதிரி ஜட்ஜஸ்க்கு எந்த ஜட்ஜஸ் மென்ஷன் பண்ணல, ஆனா ஒட்டு மொத்தமா ஜட்ஜஸ்க்கு 250 கோடி, அட்வொகேட்ஸ்க்கு கேசஸ் வந்து ஃபைல் பண்றதுக்கும் அந்த கேசஸ் ஹேண்டில் பண்றதுக்கும் மொத்தமா 50 கோடி கொடுத்திருக்காங்க. அருண் ஜேட்லி அப்ப பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்த அருண் ஜேட்லிக்கு 150 கோடி, நிதின் கட்கரியுடைய மகனுடைய திருமணத்துக்கு 10 கோடி இவர் கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம பிஜேபியுடைய சென்ட்ரல் கமிட்டிக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி கொடுத்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம 2008ஆம் ஆண்டு பிஎஸ் எடியூரப்பா எப்படி ஆட்சியை பிடிச்சாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பிஜேபிக்கு தேவையான மெஜாரிட்டி இல்ல. அப்போ 2008ல தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆபரேஷன் லோட்டஸ், ஆபரேஷன் கமலா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா,
அந்த ஆபரேஷன் லோட்டஸ கொண்டு வந்தாங்க. அதாவது எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஜெயிச்ச எம்எல்ஏக்கள், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், ஜனதாதள் செக்யுலர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன்ல மட்டும் பாத்தீங்கன்னா 6 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சாங்க. அதுல 5 பேர் இவங்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி இவங்க கட்சி மாற வச்சு ஆட்சியை பிடிச்சாரு எடியூரப்பா. அப்ப இதற்கெல்லாம் அவர் எவ்வளவு செலவழிச்சிருப்பாரு அப்படிங்கிற விஷயங்களையும் அவருடைய கைப்பட எழுதி வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 8 எம்எல்ஏக்கு இவர் 2008 சிஎம் ஆறதுக்கு 150 கோடி கொடுத்திருக்கிறாரு. இதை பாஜகவில் உள்ள இன்னொரு மூத்த தலைவர் காலி ஜனார்தன ரெட்டி அப்படிங்கிறவர் மூலமா இவர் கொடுத்திருக்கிறாரு. யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறதையும் ரொம்ப டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த காலி ஜனார்தன ரெட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால ரொம்ப ரிச்சஸ்ட் ஒரு பொலிட்டீஷியன். 2008 டூரிசம் மினிஸ்டரா இவர் இருந்திருக்கிறாரு. இவருக்கு எதிராக ஏகப்பட்ட இல்லீகல் மைனிங் கேசஸ் நிறைய இருக்கு. 2011 இதுக்காக அரெஸ்ட் ஆகி 3 வருஷம் ஜெயில இருந்து 2015 பெயில்ல வெளியில வந்தாரு. பெயில்ல வெளியில வந்த ஒரு மீது 2018 இந்த மாதிரிதான் ஒரு பிரைவேட் பினான்ஸ் கம்பெனி மூலமா ஏகப்பட்ட பேரோட பணத்தை ஏமாத்தினாரு. இன்னொரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. இதுல எல்லாம் தொடர்ந்து பெயில் வாங்கி இன்னைக்கு பெயில்ல வந்து இந்த மனுஷன் வெளியில இருக்கிறாரு. 2018 லோக் ஆயுக்தா இவர் மேல பெலக்காரி போர்ட் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. கிட்டத்தட்ட 35,000 கோடிக்கு இல்லீகல் லேண்ட் மைனிங் பண்ணி இவர் பணம் சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனா சிபிஐ ரொம்ப வசதியாக இதுல டெக்னிக்கலா எவிடன்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னு டெக்னிக்கல் ரீசன்ஸ் சொல்லி இந்த கேஸ மூடிட்டாங்க. இப்படி ஆபரேஷன் கமலா மூலமாகத்தான் பிஎஸ் எடியூரப்பா 2008 பாஜகவுடைய கர்நாடகா சிஎம் வந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2011 இவர் மீதும் இல்லீகல் மைனிங் கேஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்டோடைய நிலத்தை வந்து இவர் வந்து காசு வாங்கிக்கிட்டு டீநோட்டிஃபை பண்ணி விட்டுட்டாரு. அதுல நிறைய இல்லீகல் மைனிங் நடக்குது அப்படிங்கிற கேஸ் எல்லாம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது வேற வழியே இல்லாம 2011 இவர் வந்து தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு கண் துடைப்புக்காக இவரை டிஸ்மிஸ் பண்ணுது. டிஸ்மிஸ் பண்ணோன்னு என்ன பண்றாரு, கர்நாடகா ஜனதா பக்ஷா அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியை போய் எடுத்து இவர் சொந்தமா நடத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீண்டும் 2015 பிஜேபியில வந்து சேர்றாரு. பிஜேபியில வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் மனித புனிதராக்கப்படுகிறார். பிஜேபி வாஷிங் மிஷின்ல போட்டு அவர் மேல எந்த கேஸுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி அக்யூட் பண்ணி அவரை எல்லா கேசஸ்ல இருந்தும் வெளியில கொண்டு வந்துடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த டைரியில யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தோங்கிறது இல்லாம யார் யார்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படிங்கறதையும் எடியூரப்பா நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட மல்டிபிள் டோனர்ஸ் கிட்ட இருந்து 5 கோடியில ஆரம்பிச்சு 500 கோடி வரைக்கும் கிட்டத்தட்ட 2690 கோடி இவர் வாங்கியிருக்கிறாரு. இதுல பசவராஜ் பொம்மையில ஆரம்பிச்சு முக்கியமான பிஜேபி தலைவர்கள் வந்து தேர் இன்வால்வ். அவங்க எல்லாருமே அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு கேபினெட்ல மினிஸ்டர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார் பிஎஸ் எடியூரப்பா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 பிஜேபி எம்எல்ஏக்கள் அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. கிருஷ்ணா பலேமார், சி பாட்டில், லக்ஷ்மண் சாவடி. இவங்க 3 பேரும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. கர்நாடகா அசம்பிளி செஷன் நடக்கும் பொழுது உட்கார்ந்து பலான படம் பார்த்தாங்க இல்லையா, இந்த 3 பிஜேபி எம்எல்ஏக்களும் இவர்கள் கிட்டையும் பிஎஸ் எடியூரப்பா நிறைய பண பரிமாற்றம் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத அவர் கைப்பட நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இது இல்லாம ஒரு சீக்ரெட் லவ் அஃபேர் வேற ஓடி இருக்கு. நீங்க பாருங்க 2016 அவர் சொந்த கைப்பட அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. என் மனைவி இறந்த அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப தனிமையை நான் உணர்ந்தேன். அதனால பிஜேபியில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய சோபா கரண்ட்லாஜைய திருட்டுத்தனமா ரகசியமா ஹிந்து முறைப்படி நான் திருமணம் செய்து கொண்டேன். எங்க சோட்டானிக்கரால இருக்கக்கூடிய பகவதி கோவில்ல கேரளால போய் ரகசியமா நான் திருமணம் செஞ்சு கொண்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த சோபா கரண்ட்லாஜே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னால பெங்களூர்ல ஒரு கஃபேல குண்டு வெடிச்சது இல்லையா, அப்ப இந்த அம்மா தான் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாருமே டெரரிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாங்க. அதுக்கப்புறம் இல்ல தமிழ்நாட்டு ஆட்கள் இன்வால்வ் ஆகல அப்படின்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இந்த நியூஸ் கேரவன் பத்திரிகை வெளியிடும் பொழுது இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே போன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஆனா யாருமே எந்த பதிலும் சொல்ல, எந்த விளக்கமும் கொடுக்கல. இந்த ஆர்டிகிளை நாங்க பப்ளிஷ் பண்ற வரைக்கும் யாருமே இதுல ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம டி.கே. சிவகுமார் வீட்டுல, காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமார் வீட்டுல ரெய்டு பண்ணும்போது தானே இந்த டைரியோடைய காப்பீஸ் எல்லாம் கிடைக்குது. இத உடனே ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய சீனியர் ஆபீசர் என்ன பண்றாரு, நேரா அருண் ஜேட்லிக்கு இன்ஃபார்ம் பண்றாரு.
இப்படிப்பட்ட கண்டென்ட் கிடைச்சிருக்கு, இது பயங்கர இன்ஃப்ளமேட்டரியான கண்டென்ட், இதுல மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும், இதை இடிக்கு ரெஃபர் பண்ணலாமா, இடிக்கு ரெஃபர் பண்ணி அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லலாமா அப்படின்னு அருண் ஜேட்லிக்கு நோட் அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு. ஆனா இன்னி வரைக்கும் அருண் ஜேட்லியும் சரி, அவருக்கு பிறகு வந்தவர்களும் சரி, இதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 2017 இருந்து இந்த டைரியோடைய காப்பீஸ் அங்கேயே அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. எடியூரப்பா கிட்ட கேட்டோன்னே என்கிட்ட ஒரிஜினல் டைரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரிஜினல் டைரி அவர்கிட்ட இல்ல, அதனால இதை எங்களால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு நொண்டி சாக்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் உடைய அன்றைய ஆபீசர் சுஷீல் சந்திரா தெரிவிக்கிறார். இன்ஃபேக்ட் அந்த டைரி காப்பீஸ்ல இருக்கக்கூடியது எடியூரப்பாவுடைய கையெழுத்து தான் அப்படிங்கறத ஆல்ரெடி அவங்க ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த லெட்டரோட அட்டாச் பண்ணி ஜெய்ட்லிக்கே ஃபர்தர் ஆக்ஷனுக்காக அனுப்பி இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆபீசர் அவரோட நோட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இப்படி தெரிந்திருந்தும் எடியூரப்பா மேலேயோ இல்ல இவர்கிட்ட இருந்து காசு வாங்கின எந்த பாஜக தலைவர் மேலேயோ இன்னி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. டி கே சிவகுமார் கிட்ட கேட்டோம்னா அவரும் கன்ஃபார்ம் பண்றாரு, ஆமா இந்த காப்பீஸ் என்கிட்ட இருக்கு. இந்த காப்பீஸ் எப்படி இவர்கிட்ட வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. எடியூரப்பா சிஎம் ஆகக்கூடாதுன்னு அந்த காலகட்டத்துல உள்ள இருந்த மற்ற பாஜக தலைவர்களும் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் காரணமாக அவங்க லீடர்ஸ பத்தியே இப்ப எப்படி ஆடியோ வீடியோ அரசியல்லாம் வருது அந்த மாதிரி அவங்க லீடர்ஸ் இன்கிரிமினேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸே அந்தந்த தலைவருடைய செக்ரட்டரி பர்சனல் செக்ரட்டரிய கையில போட்டுக்கிட்டு இவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். அப்படி பிஜேபி தலைவர்களால் கைப்பற்றப்பட்டதுதான் எடியூரப்பாவுடைய டைரி. இதுல இருந்து காப்பீஸ் ஜெராக்ஸ் எடுத்து இத பல காங்கிரஸ் தலைவர்கள்ட்டையும் கொடுத்து இந்த பிரச்சனையை நீங்களும் சட்டமன்றத்துல பேசுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இடையில் அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் எவ்வளவு தூரம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சரி, டி கே சிவகுமார் ஏன் இதை பத்தி பேசல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பிஎஸ் எடியூரப்பாவும் டி கே சிவகுமாரும் நல்ல நண்பர்கள், அதனாலதான் அவர் இந்த விஷயத்த பத்தி பேசல அப்படிங்கிறது சொல்லப்படுது. இரண்டாவது மிக முக்கியமான காரணம் அவர் வீட்டுல ரெய்டு நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் அவரை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால இவர் வாயை துறக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இவ்வளோ விஷயத்தையும் அருண் ஜேட்லிக்கு தகவல் அனுப்பி இந்த விஷயத்த ஒட்டு மொத்தமா மூடி மறைக்க உதவி செஞ்ச அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ரெவென்யூ ஆபீசர் இருக்கார் இல்லையா, சுஷீல் சந்திரா, அவருக்கு இதற்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? 2019 அவர் எலெக்ஷன் கமிஷனரா நியமிக்கப்படுறாரு. அப்போ இருந்த எலெக்ஷன் கமிஷன்ல தான் அசோக் லவாசா அப்படிங்கிற ஒரு எலெக்ஷன் கமிஷனரும் இருந்தாரு. பிஜேபிக்கு எதிராக இவர்கள் மேடையில் மோடியும் அமித்ஷாவும் வெறுப்பு பேச்சு பேசுறாங்க அப்படின்னு சொன்ன அசோக் லவாசா மீது எந்த அளவுக்கு இவங்க வன்மத்தை கூட்டி அவரோட குடும்பத்துல இருக்கிறவங்க மீதெல்லாம் ரெய்டு அனுப்புனாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2021 சுஷீல் சந்திரா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா ஆறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு ராஜீவ் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இப்போ அவரை லோக்பாலுடைய நான் ஜுடிஷியல் மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கு பாஜக. நான் சொல்ற இந்த இன்சிடென்ட் எல்லாம் 2008 காலகட்டத்துல எடியூரப்பா ஆட்சியில இருக்கும் பொழுது நடந்த விஷயங்கள். 10 வருஷமா கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள்ல இவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. அப்போ இவங்களோட ஊழலுடைய எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேர்தல் பத்திரங்கள் மூலமா எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் இன்னி தேதி வரைக்கும் இதுல எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு, அதுல எவ்வளவு எதுக்காக செலவழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாஜக வெளியிட மாட்டேங்குது. ஏன் இதெல்லாம் வெளியில வரமாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதைத்தான் வந்து நாம கார்பரேட் பொலிட்டிக்கல் நெக்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு பக்கம் நம்ம கிட்ட வரிங்கிற பேர்ல கொள்ளையடிச்சிட்டு அத கார்பரேட்டுகளுக்கு லோனுங்கிற பேர்ல இவங்க கொடுக்குறாங்க. அந்த லோனை திருப்பி கட்டாம இவர்களுக்கு பிரதி உபகாரமா தேர்தல் நிதிக்கு கொடுக்கறது, பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு கொடுக்கறது அப்படின்னு இந்த நெக்சஸ் ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கு. பாஜகவுல ஊழலே இல்லையா? 7.5 லட்சம் கோடி சிஏஜி சொல்லிருக்கு, 7.5 லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. இன்னி வரைக்கும் எந்த பாஜக தலைவராவது அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்களா, இல்ல அதை பத்தி பேசியிருக்கிறாங்களா? எல்லா திட்டங்களையும் ஊழல்.
நான் யாரையும் நியாயப்படுத்த முயற்சி பண்ணல. எந்த கட்சி ஊழல் செஞ்சாலும் அது தப்புதான். ஆனா எந்த கட்சி செய்யல. நீங்க மனித புனிதர்களா வேஷம் போட்டுக்கிட்டு அடுத்தவனை மட்டும் கையை காட்டுறீங்களே, அப்போ நீங்க செஞ்ச ஊழலையும் பேசணும் இல்லையா? அதற்கான ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான பிளாஷ்பேக் தான் இந்த பிளாஷ்பேக்.